கைஸ் நம்ம எல்லாருமே மரியான் படம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து கடன் அடைக்கிறதுக்காண்டி வெளிநாடு போவார். ஸோ அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட மாட்டிக்கிட்டு திருப்பி ஒரு வந்து தப்பிச்சு வரதான் ஸ்டோரியாக. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்துச்சு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க, அங்கே போனால் ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி. அதிகபட்சம் நம்ம பார்த்த சர்வைவல் படம் இது 2 படம் தான். அதுக்கு மேலே நம்ம அதிகபட்சம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வைவல் த்ரில்லர் ஹாரர்னு இருக்குது. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய படம் கிரால் அப்படிங்கிற படம் தான். ஃப்ளோரிடாவில் பார்த்தீங்கன்னா வந்து புயல் அடிச்சு வீசிக்கிட்டு இருக்கு, சூறாவளி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து எவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் வந்து இருக்காரு. இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியும் கால் எடுக்கலை அப்படிங்கிறனால இவங்க வந்து அப்பா தேடி வந்து அந்த சூறாவளியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே வந்து இவங்க போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு crocodile கிட்ட, அதாவது ஒரு முதல கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களும் சேர்த்து வந்து அந்த முதல கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் ப்ளஸ் அவங்க அப்பா, அவங்களோட ஒரு நாய், இந்த 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத அந்த வீட்டுக்குள்ளே, அதாவது அந்த ஃப்ளோரிடாலே யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெளியேற்றிடுவாங்க. அந்த வீட்டில் இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா முதல்ல கிட்ட இருந்து அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து ஹாரர் எலிமெண்ட், ஸ்கேரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கங்கே வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு பயமாக இருக்கும், என்னடா இப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூமில் வந்து ஒரு முதலே வந்து ட்ரிக் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். தெரியாதனமா பார்த்தீங்கன்னா முதலையோட கூட்டுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க. முட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், அதுக்குள்ளே போய் தெரியாதனமா மாட்டிக்குவாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிறதையும் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளட்ல இருந்தும் அவங்க தப்பிச்சாங்க. அந்த சூறாவளி வந்துகிட்டு இருக்கு, அந்த டைமுக்குள்ள அவங்க தப்பிக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி வந்து முதல்ல இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய முதல்ல ஒன்று இருக்கும், அதுலேருந்தும் தப்பிக்கணும். ஏன்னா வீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஸோ இது 2லேருந்தும் எப்படி தப்பிச்சு வராங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. அதான் அந்த படத்தோட ஹைலைட், மேஜர் ஹைலைட். இந்த படம் அமேசான் பிரைமில் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பார்க்கக்கூடிய படம் லவ் அண்ட் மான்ஸ்டர் அப்படிங்கிற படம் தான். ஒரு லவ் சர்வைவல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை. மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்கு வந்து ஒரு விண்கல் வருது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நாட்டில் இருக்கவங்களும் அவங்களோட நியூக்ளியர் பாம்பை வந்து வச்சு அந்த விண்கலை வந்து அழிச்சிடறாங்க. ஸோ இப்போ இந்த நியூக்ளியர் பாம்பு இடிச்சதில் வந்து அதில் இருக்கக்கூடிய ரசாயனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பூமியில் விழுது. இந்த ரசாயனம் விழுந்ததுனால பூமியில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து மியூட்டன்ட் ஆயிடுது, அதாவது வந்து ரொம்ப பெருசாகிடுது. இது பெருசானதுக்கப்புறம் 80% மக்களை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொண்டு அழிச்சிருது. மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7-8 வருஷமாக வந்து பங்கர், அதாவது பூமிக்கு கீழே பங்கர் அமைச்சு வந்து எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, காலனியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்பாகலிப்ஸ் முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா வந்து 7 வருஷமா 2 பேரும் தனித்தனி காலனியில் தனித்தனி பங்கர்ல வந்து பிரிஞ்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரேடியோ மூலியமா. ஹீரோ வந்து ரொம்ப பயந்தவராக இருப்பார், சண்டை கூட போக மாட்டார். ஏதாவது பூச்சி முன்னாடி வந்தால் கூட அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்றவர், அந்த மாதிரி ஒரு நோய் கூட இருக்கும் நம்ம ஹீரோக்கு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லவ்வரை பார்க்கறதுக்காண்டி வந்து பங்கரை விட்டு வெளியே தனியாக கிளம்பி போறாரு ஒரு நாயோட. வெளியில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது நத்தையிலேருந்து கரப்பாம்பூச்சிலேருந்து புழுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிக பெருசாக மியூட்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னு. இதுலேருந்து இவர் எப்படி சர்வே பண்ணி ஹீரோயினை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு பூரான வந்து நம்ம மிதிச்சு கொண்டுறோம், அடிச்சு கொண்டுறோம், அதுவே வளர்ந்து மியூட்டன்ட் ஆயிடுச்சா எவ்வளோ பெருசாக இருக்கும், அதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஒரு சின்ன சவுண்டு போட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைவனை வந்து போட்டு தெளிவும். பட் இதுலேருந்து எப்படி சர்வே பண்ணுறாருங்கிறத வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பங்கருக்கு போனதுக்கப்புறம் ஒரு நண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சுவலாக ஒரு நல்ல நண்டு தான் அது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயினை போட்டு கட்டி வந்து அதை வந்து ஷாக்கு வச்சு வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது ரிலீஸ் ஆகி வர சீன்லாம் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு செம்மையான அப்போகலிப்ஸ் சர்வைவல் ஃபிலிம், அதாவது லவ்வுக்காக பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் சர்வே பண்ணி அந்த பொண்ணை பார்க்க போறாரு அப்படிங்கிறதான் இந்த படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து உட்காந்து கூட இந்த படம் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3வது பார்க்கக்கூடிய படம் 2009 ரிலீஸ் ஆன 2012 அப்படிங்கிற படம் தான். சின்ன வயசில் சன் டிவிலலாம் நிறைய தடவை போட்டிருக்காங்க, நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் எத்தனை டிசாஸ்டர் ஃபிலிம் வந்தாலும் இந்த ஒரு படத்துக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த படம். மூவியோட ஸ்டோரி சொல்லிடுறேன். சுனாமி வந்து உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறாரு. இந்த பிரசிடென்ட் வந்து இதை வந்து எப்படி தடுத்து நிறுத்தினாரு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து இங்கே தப்பிக்கிறதுக்கான பிளான் பண்ணுறாரு. ஸோ அவர் தப்பிச்சு போனார் இல்லை அப்படிங்கிறதான் தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் தப்பிச்சு போனாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. நம்ம இருக்கும்போது ஒரு சுனாமி இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரோட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவர் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வந்து உடைய ஆரம்பிச்சிடும், நடக்கும் வந்து ரோடு வந்து உடைய ஆரம்பிச்சிடும், டிராஃபிக்கில் மாட்டி அப்படி இப்படின்னு போய் ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். ஒரு குட்டி ஃப்ளைட் எடுத்துகிட்டு போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கு நடுவில் வந்து நிப்பாட்டுவார். ஃப்ளைட் வந்து ஒட்டத்தில் நிற்கும், அதாவது ஓரத்தில் நிற்கும். அங்கேருந்து வந்து அவர் எப்படி தப்பிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ இவங்க மேலே பறக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பீப்புளையுமே காட்டுவாங்க படத்தில். பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, எந்த கடவுளை கும்பிட்டாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு க்ரூஸ் ஷிப்பு வந்துருக்கும், ஒரு பெரிய கப்பல் இருக்கும், அது வந்து எப்படி போகுது அப்படிங்கிற காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் போகும்போது தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்ப்பாங்க, எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி மூழ்குது அப்படின்னு. லாஸ்ட்டில் வந்து இவங்க ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் இருக்கும், சுனாமியில் வந்து போகிறதுக்கான ஒரு போட் இருக்கும். அதில் ஒரு பக்கம் வந்து ஒரு இன்ஜின் பிரச்சனை, ஒரு வீல் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறாங்க தண்ணிக்குள்ளே போய், அண்டர் வாட்டரில் போய் அப்படிங்கிறதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க.
ஸோ இந்த இப்படி ஒரு ஆர்க்னா அந்த போட்டு சொல்கிறேன், கிளைமேக்ஸில் ஒரு போட்டு காட்டுவாங்களா அந்த போட்டு சொல்கிறேன். இப்போலாம் ஒன்று இருக்குமா அப்படிங்கிறது, இப்போலாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுனாமி வந்தால் இப்போலாம் வந்து எஸ்கேப் ஆக ஒரு வழி இருக்கா அப்படிங்கிறது நிஜத்தில் இப்போலாம் நடக்குமா தெரியல. பட் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து செம்மையான ஒரு டிசாஸ்டர் த்ரில்லர் படம். செம்மையாக சர்வே பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செம்ம த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம், எப்படியாவது தப்பிச்சிருங்கடா அப்படின்னு. அந்தளவுக்கு வந்து ஒரு அட்ரலின் ரஷ் உள்ள ஒரு படம் தான் அந்த படம். இந்த படம் நிறைய OTTயில் அவைலபிளாக இருக்குது. ஜியோ சினிமாவில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் பார்க்கலாம், காசுலாம் கட்ட தேவையில்ல. தமிழில் இருக்குது, அப்புறம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது, ZEE5ல இருக்குது. ரெண்டுக்குமே காசு கட்டணும். ஜியோ சினிமாவில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். வச்சிருந்தீங்கன்னா ஏற்றி உடனே பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வது பார்க்கக்கூடிய படம் ஆஃப்டர் எர்த் அப்படிங்கிற படம் தான். வில் ஸ்மித் அவரோட பையன் ஜேடன் ஸ்மித் 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. பூமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுஷங்க வாழவே முடியாது, தகுதியற்ற இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வருது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மார்ஸில் போய் அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி அங்கே தங்கிக்கிறாங்க. அங்கே வந்து கோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. வில் ஸ்மித் வந்து கமாண்டராக இருக்காரு. அவர் ஏன் அந்த இடத்துக்கு கமாண்டர் ஆனார்னா அவருக்கு வந்து பயமே இருக்காது. இந்த ஏலியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு காது எதுவுமே கேட்காது. நம்மளோட பயத்தை சென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவோம். வில் ஸ்மித்துக்கு வந்து பயமே இருக்காது, அதனால வந்து அந்த இடத்துல கமாண்டராக இருப்பார். இப்போ அந்த ஏலியனை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து வில் ஸ்மித் அவரோட பையனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் கிராஷ் ஆகி பூமியில் வந்து லேண்ட் ஆயிடுது. அந்த ஷிப்பில் போன எல்லாருமே இறந்து போயிடறாங்க. வில் ஸ்மித்துக்கும் அடிப்பட்டு எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராரு. அவர் பையன் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க, மற்ற எல்லாருமே ஷிப்பில் இருக்க எல்லாருமே இறந்து போயிடறாங்க. அந்த ஏலியனும் தப்பிச்சிருது அந்த இடத்துல இருந்து. அந்த ஷிப் கிராஷ் ஆனதுனால பாதி ஒரு பக்கமும் இன்னொரு பாதி மறுபக்கமும் விழுந்துருது. இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போய் ஹெல்ப் கேட்கணும். வில் ஸ்மித் வந்து அவரோட பையனை வந்து நீ இந்த இடத்துக்கு இருந்து இந்த இடத்துக்கு போ, நான் அவனை ட்ரெயின் பண்ணுறேன், கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவர் இங்கேருந்து அங்கே போனாரா, அங்கேருந்து வந்து ஹெல்ப் கேட்டாரா, இவனை வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, அப்பா உயிரோட இருந்தாரா இல்லையா, அந்த ஏலியன் வந்து என்னாச்சு கொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. எதுக்குமே லாய்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டரி ட்ரைனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜேட் ஸ்மித் வில் ஸ்மித்தோட பையனை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. இவர் வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில சுச்சுவேஷன் வருது. எப்படி இவர் சர்வே பண்ணுறாரு, இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. ஏன்னா இவருக்கு எல்லாமே புதுசு, சின்ன பையனாக இருப்பார், எதுவுமே இருக்காது, ரொம்ப பயப்படுவார். இந்த ஏலியன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அவர் அங்கேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த படம். அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் வந்து சால்வ் பண்ணும்போது சென்டிமெண்டலாக வந்து நிறைய சீன்ஸ்லாம் வச்சு நிறைய சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான் பிரைம்லையும் தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் தான். நம்ம வீடியோவில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் கிராவிட்டி அப்படிங்கிற படம் தான். இந்த படம் வந்து 7 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருக்காங்க. ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு டெலஸ்கோப் சர்வீஸ் பண்ணுறதுக்காண்டி நாசாலேருந்து ஒரு 5 ஆஸ்ட்ரோனட் போகிறாங்க. அதில் வந்து நம்ம ஹீரோயினும் போகிறாங்க சேர்ந்து. ஸோ அங்கே வந்து 5 பேர் சேர்ந்து வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யன் ஸ்பேஸ் வெப்பன் வந்து ஒன்று வந்து வெடிச்சு அதோட செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாமே ஃபாலோ ஆகி மொத்தமாக வந்து இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து தகவல் அனுப்புகிறாங்க பூமியிலேருந்து. அதை வந்து அவங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க. இப்போ அது இவங்களை அட்டாக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து அதில் 3 பேர் இறந்து போயிறாங்க, 2 பேர் மட்டும் ஸ்பேஸில் வந்து உயிரோடு இருக்காங்க. அந்த டெலஸ்கோப்பும் வந்து டேமேஜ் ஆயிடுது. இப்போ இவங்க 2 பேரும் இங்கேருந்து சர்வே ஆகும்னா வந்து பக்கத்தில் வந்து சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும், அது வந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா இல்லையா, அங்கேருந்து பூமிக்கு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரியை தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து பீக்கில் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால தான் 7 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். ஒரு டைமுக்கு மேலே ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற முடிவுகளாம் வந்து வருவாங்க. அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நீர் நிலம் ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சர்வே பண்ணுற ஒரு படங்கள் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க, டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.